ஹே எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பர் சகைஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வழியாக கோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படிஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். A lion is always a lion. கரெக்டாக சொன்ன மாதிரி 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த உடனே போய் பார்த்தேன், அப்பா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்ற அந்த ஒரு வேர்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம தளபதி ஒரு பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டு வரைக்குமே பார்த்தோன்னா அந்த க்யூரியாசிட்டி போகவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு இது பார்த்தோன்னா க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எங்கேயுமே பார்த்தோன்னா போர் அடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. லாஸ்ட் வரைக்குமே பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க அந்த ஒரு ட்ரெய்லரை. ஸோ ட்ரெய்லரில் பார்த்தோன்னா தளபதியை எல்லா விதமான ஜானர்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது தளபதியோடைய லாஸ்ட்டுக்கு முன்னாடி படம்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் மூவி மாதிரி நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெங்கட் பிரபு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த விகடன் இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தளபதியை எல்லா வித ஜானர்லேயும் வந்து காமிச்சிட்டேயா நீ வேறு லெவலியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தளபதியை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பாய் லுக்கில் வந்து பார்க்க முடியுது. ஸோ தளபதியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பைக் சேசிங்கில் காமிச்சிருப்பாரு, அதே மாதிரி ட்ரெயினில் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா விதவிதமாக பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து காமிச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேர்வெல் மூவிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் சொல்லியிருந்த மாதிரியே. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்களா, ஸோ அந்த இன்ட்ரோவுமே பார்த்தோன்னா தாரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 68 இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் வந்து முடித்தவர், ஸ்பையாக இருந்தவர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஏஜெண்டாக இருந்தவர். அதே மாதிரி சொல்லிகிட்டே போகிறப்ப பேக்ரவுண்டில் ஒரு தளபதியும் காமிக்கிறப்பா அப்பா இதுக்கு மேலே என்னையா வேணும் தளபதி ஃபேனாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பையாக இருக்கும்போது சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபீல்ட் ஏஜெண்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தளபதி மேலே பேராஷூட்லேருந்து குதிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜானரில் தளபதி எப்படிலாம் பார்க்கணும் நம்ம ஒரு ஃபேனாக நினச்சிருப்போமோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வெங்கட் பிரபு ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்துட்டார் அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதியை ஒரு ப்ளே பாய் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ தளபதியோட சைல்ட்லிஷ் பிஹேவியரையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். தளபதியோடைய எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மூவியில் வந்து பார்க்குற மாதிரி வச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வெங்கட் பிரபு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தளபதியோடைய பையன், அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஸோ தளபதியோடைய பாஸ்டில் இருக்கக்கூடிய தளபதியாக தான் இருப்பாங்க, எங்கே இருக்குது தளபதி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது தளபதியோடைய பையன் போல அவன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா சென்டிமெண்ட் வேறு லெவல் அதிகம் காமிச்சிருக்காங்க. ஸோ என்னப்பா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தளபதியோடைய டிஏஜிங் பற்றி எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லரில் பார்க்குறப்பா இவ்வளோ சூட்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறத பார்க்கும்போது. ஸோ நாளைய தீர்ப்பில் ஒரு தளபதி வருவார் பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய தளபதியை இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பப்பா எல்லாத்தையுமே பார்த்தோன்னா வந்து இதையுமே மறக்கலையப்பா நம்ம வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி போக்கிரி ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், மங்காத்தாவோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து ட்ரெய்லரில் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஃபைட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு அந்த நம்ம பீஸ்ட் மூவிலே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதிலே வந்து தளபதி வேறு மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவார், ராய் ஏஜெண்டாக இருப்பார். பட் இது பார்த்தோன்னா ராய் ஏஜெண்ட் கூட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்குவாட்னே சொல்லலாம், சாட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு அப்படின்ற ஸ்குவாடு தான். ஸோ இவங்க பார்த்தோன்னா அவங்கள விட பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஃபேமிலி கூட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, வெளில ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான். ஸோ எல்லா விதமான ஜோனர்லேயும் வந்து நம்ம தளபதி வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஒரு டைட்டில் கார்டு போட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது லியோலையும். ஸோ இது பார்த்தோன்னா அதை விட பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன சார் சேட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, வயசாகிடுச்சு அப்படின்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறன்னா சொல்லுவார், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. A lion is always a lion. சத்தியமாக சொல்கிறேன் வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நம்ம வெங்கட் பிரபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூனை போட்டு எல்லாருமே வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா மியூசிக் போட்ட ஸ்பார்க் சாங்லாம் என்னடா ஸ்பார்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இதில் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அவ்வளோ டாப் நாச்சாக வந்து பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ மனுஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காருப்பா நம்ம யூன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை பார்க்கும்போது ஃபைனலாக பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம தளபதி ஒரு டைலாகோடு வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து ஒரு சாங் பாடுவார் பார்த்தீங்களா, மருதமலை மாமனியா. ஸோ அதையுமே பார்த்தோன்னா லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா எல்லா விதமான மூவிஸ் ரெஃபரன்ஸு, ஸோ நம்ம தளபதி எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ ஸோ அந்த விஷயங்கள், ஸோ ஸ்டைலிஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ளே பாயாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா ஃபேமிலி மேனாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா விதமான ஜானர்லையும் தளபதியை பார்க்கணும்னு நினச்சிருப்போம்ல. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்ம இந்த மூவியில் வந்து பார்ப்போம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு ரீசெண்டாக சொன்ன இன்டர்வியூவில் சொன்ன
மாதிரி அந்த ஸ்வாட் ஸ்குவாடு. ஸோ இதுலேயுமே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸாக தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரி ரெகுலரான நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னும் சினிமா அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.